சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது ரிஷபராசிக்கு 8/11/2025 முதல் 15/12/2025 வரை எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்திலே உங்கள் ராசிக்கு சில கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திலும், சில கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றும், சில கிரகங்கள் கேந்திரஸ்தானம் பெற்று இருப்பது நல்ல ஒரு அற்புதமான யோகத்தை வாரி வாரி வழங்கப் போகிறது. நினைத்தது நடக்குமா, கேட்டது கிடைக்குமா என்று நீங்கள் எண்ணியது அனைத்தும் நடக்கப் போகிறது. இப்போது உங்களுக்கு வரவுக்கு மிஞ்சின செலவு, அதாவது வரவு 8 செலவு 10 என்பது போல் இருந்த காலம் மாறி, நீங்கள் எடுத்து வைக்கின்ற பணமோ அல்லது பொருளோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை தருகின்ற ஒரு காலமாக அமையப் போகிறது. குடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், தேக்கங்கள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஆகும். வியாபாரத்தில் சூடு பிடித்து நல்ல ஒரு ஆதாயம் காணப்போகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் இப்போது நடக்குகின்ற ஒரு காலமாக வரப்போகிறது. உங்களை மறைமுகமாகவும் எதிர்ப்பாகவும் உங்களை திட்டியவர்கள், உங்களை பின்னாடி இருந்து தூற்றியவர்கள் இப்போது உங்களை வாழ்த்து உங்களோடு கைகோர்த்து வருவார்கள். ஏனென்றால் மறைமுக எதிர்ப்புகள், ஏனென்றால் சில கிரகங்கள் மறைவு பெற்றும், சில கிரகங்கள் கேந்திர பெற்றும், சில கிரகங்கள் திரிகோணம் பெற்று இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தும் தருகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைகிறது. மொத்தத்திலே இந்த ரிஷபராசிக்கு எடுத்த காரியம் இன்று நாளை என்று தள்ளி தள்ளி, அதாவது ஒரு வீடு கட்டினால் இது சரியில்லை அது சரியில்லை என்று மாற்றுவதும், வாஸ்து சரியில்லை என்று மாற்றுவதும், வாசுபடி இந்த பக்கம் வைப்பதா அந்த பக்கம் வைப்பதை மாறி மாறி ஒன்றுக்கு மேற்பட்ட செலவுகளை செய்து 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 மன உளைச்சல் ஆகிக்கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டத்தை தருகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைய போகின்ற ஒரு காலம். ரிஷபராசி அன்பர்களே, எதை எடுத்தாலும் நாளை என்று ஓடிக்கொண்டிருந்த காலங்கள் மாறி இப்போது எடுத்தோம் முடித்தோம் என்ற ஒரு மன நிறைவோடும் அந்த காரியம் ஜெயமாக முடிக்கின்ற ஒரு காலத்துக்கு கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கிறது. வருடாந்திர கிரகங்கள் போனாலும் என்ன, மாதாந்திர கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற இடத்திலே சஞ்சரித்து உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை தரப்போகிறது. வழக்குகள் இன்று நாளை என்று ஓடிக்கொண்டிருந்தது, அது ஒரு முடிவுக்கு வரும். பணம் பற்றாக்குறையில் இருந்த நிலை மாறி பணம் பல வழியில் வந்து உங்கள் பையை நிரப்பும். தொழில் ஆதாயம் இல்லையே என்று மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு நல்ல ஆதாயம், புதிய புதிய கான்ட்ராக்ட்கள், புதிய புதிய ஏஜென்ட்டுகள் வந்து உங்களுக்கு வாய்ப்பளித்து உங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருப்பார்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. அதே சமயம் கைத்தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகஸ்தருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கின்றது அல்லது பதவி உயர்வு கிடைக்கின்ற ஒரு காலம். அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல ஒரு முன்னேற்றம். நீண்ட நாளாக பதவி வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு தள்ளி தள்ளி போய் கொண்டிருந்தது. இப்போ அந்த நிலை மாறி உங்களுக்கே என்று உறுதியமாகி ஒரு பதவி கிடைக்க போகிறது. மொத்தத்திலே எலி வலையானாலும் தலை வலை வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதாவது உங்கள் காலிலே நிற்க வேண்டும், நீங்களே சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும், நீங்களே ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று நினைத்தார். பொதுவாக பூர்வீக சொத்து இருந்தாலும் கூட நீங்கள் வல்லமை பெற்றதனால் நீங்கள் தனியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதான் சொன்ன, எலி வலையானாலும் தனி வலை வேண்டும். உங்கள் சம்பாதியத்தில் வாங்க வேண்டும் நினைத்தீர்கள் நீங்கள், அது இப்போது கை கொடுக்கின்ற ஒரு காலமாக நல்ல ஒரு காலம் கனிந்து விட்டது. அது இப்போது உங்கள் மடிக்கே வந்து விழுகின்ற ஒரு காலமாக ஆகிவிட்டது. நீண்ட நாள் திருமண தடையில் உள்ளவர்களுக்கு இப்போது திருமணம் கைகூடும். திருமணமாகி புத்திர சந்தானமாகி இல்லாதவர்களுக்கு இப்போது புத்திர பேரு கிடைக்கப் போகிறது. நீண்ட நாள் திட்டமிட்டு வெளிநாடு சென்று வர வேண்டும் என்றவர்களுக்கு இப்போது அதற்கான வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக நீங்கள் என்னென்னலாம் திட்டம் போட்டீர்களோ அத்தனையும் பழிக்கின்ற ஒரு காலமாகுது. வழக்கில் வெற்றி பெற்று எதிரி பணி வருகின்ற ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் யோசித்து வந்த ஒரு இடமோ அல்லது ஒரு பொருளோ வாங்க வேண்டும் நினைத்தீர்கள், அது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கைகூட போகிறது. மேலும் பல கிரகங்கள் உங்களுக்கு மறைவு பெற்றும், சில கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் மறைமுக சூழ்ச்சிகள் விலகும். நீண்ட நாட்களாக தீராத சொத்து பிரச்சனையோ அல்லது கூட்டு பங்காளி பிரச்சனையோ அது ஒரு முடிவுக்கு வரும். மூதாதையர் சொத்து உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு காலமாக வருது. குலதெய்வத்திற்கு சென்று வருகின்ற ஒரு காலமாக அமைகிறது. யாத்திரை, சில பேர் காசி யாத்திரை, ராமேஸ்வரம் இதுபோல் சென்று வருவதற்கும், ஒரு சிலர் சபரிமலை செல்வதற்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் நீண்ட நாட்களாக வந்த உங்கள் கைவிட்டு போன பொருள் கை மேலே வந்து நிற்கின்ற ஒரு காலமாக அமைய போகிறது. சில பேர் உங்களோட கூட இருந்தே கெடுத்தார்கள். கூடா நட்பு கேடா விளையும் என்று நினைத்தார்களே, அவங்க அனைவரும் கதிரவனை கண்ட பனி போல் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார்கள். இந்த வாகனம் வாங்க வேண்டும் நினைத்த ரிஷபராசிக்கு வாகன யோகம் உண்டு, திருமண யோகம் உண்டு, புத்திர சந்தான பாய்க்கு உண்டு, பணம் பல வகையில் வந்து சேருகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது.
நீண்ட நாள் கனவு பலிக்க போகிறது. உடல் ஆரோக்கியம் தரும், மேன்மை தரும். பின்பக்கமாக உங்களை தூற்றியவர்கள் இப்போது உங்களை போற்றி முன்னாடியே அவர்களை தவறை உணர்ந்து உங்களோடு கைகோர்த்து நல்ல ஒரு ஆதாயத்தை செய்வர்கள், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வாகனத்துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு யோகம். ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனம் வாங்க போகின்றார்கள். பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் பழைய வீட்டை ரிப்பேர் செய்து புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கின்ற ஒரு காலம் விட்டது. யூடியூப் நேயர்களே, ரிஷபராசிக்கு இது பொற்காலம். யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி.